புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். அமெரிக்க நாடுகளுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளின் பொருட்களுக்கு அதிரடியாக வரி போடுவோம் என்று அதிபராக பதவியேற்ற அன்றே சொன்னார் ட்ரம்ப். அதன்படி அண்டை நாடுகளான கனடா, மெக்சிகோவின் பொருட்களுக்கு 25%, சீனாவிலிருந்து இறங்கும் பொருட்களுக்கு ஏற்கனவே இருக்கும் வரியுடன் சேர்த்து கூடுதலாக 10% வரி விதித்தார். 3 நாடுகளும் பதிலடி கொடுப்போம் என்றன. அமெரிக்க பொருட்களுக்கு கனடா 25% வரி போட்டது. மெக்சிகோவும் பதிலடிக்கு தயாரானது. உலக வர்த்தக அமைப்பில் புகார் செய்வதோடு அடுத்த கட்ட நடவடிக்கையையும் எடுப்போம் என்று சீனா மிரட்டியது. இதற்கிடையே மெக்சிகோ, கனடாவுடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்நாடுகளுக்கு விதித்த வரியை 30 நாட்களுக்கு ட்ரம்ப் நிறுத்தி வைத்தார். கனடாவும் அமெரிக்காவுக்கு போட்ட வரியை வாபஸ் பெற்றது. ஆனால் சீனா விவகாரத்தில் அமெரிக்கா எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. சீன பொருட்களுக்கு ட்ரம்ப் போட்ட புதிய வரி இன்று முதல் அமலுக்கும் வந்தது. வர்த்தக விதியை அமெரிக்கா மீறியதாக உலக வர்த்தக அமைப்பில் சீனா முறையிட்டது. மேலும் பழிக்கு பழியாக அமெரிக்காவின் சில வகை பொருட்களுக்கும் நிறுவனங்களுக்கும் 10 முதல் 15% வரை வரி விதித்து அதிர வைத்துள்ளது. குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் நிலக்கரி, திரவ இயற்கை எரிவாயு போன்றவற்றுக்கு சீனா கூடுதல் வரி போட்டுள்ளது. சீனாவின் நடவடிக்கையால் கூகுள் நிறுவனமும் பாதிப்பை சந்திக்கும். சீனாவின் அனைத்து விதமான பொருட்களுக்கும் அமெரிக்கா கூடுதல் வரி போட்டது. ஆனால் சீனா அப்படி செய்யவில்லை. அமெரிக்காவின் சில பொருட்களுக்கு மட்டுமே வரி போடும் முடிவை சீன அதிபர் ஜின்பிங் எடுத்தார். அதாவது ஆண்டுக்கு 39 லட்சம் கோடி ரூபாய் பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதித்துள்ளது. சீனாவோ 1.79 லட்சம் கோடி ரூபாய் பொருட்களுக்கு மட்டுமே வரி போட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவை முற்றிலும் பகைக்கவில்லை, இன்னும் பேசி தீர்க்க தயாராக இருக்கிறோம் என்பதையே சீனா காட்டியிருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர்.